தூத்துக்குடி ஸ்டெரிலைட் காப்பர் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என தமிழ்நாடு இந்து வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தின் தலைவர் ஈஸ்வரன், 2018ஆம் ஆண்டு முதல் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் தொழில் மற்றும் வணிகம் பாதிக்கப்பட்டு அங்குள்ள சிறு குறு தொழிற்சாலைகள், போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்தார். அதே நேரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியம் என்பதை உணர்ந்து சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், தொழிற்சாலை பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு மூவர் குழுவை அமைத்து ஆய்வு செய்து பாதுகாப்பு அம்சங்களுடன் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்டெர்லைட்டை நம்பி பல நடுத்தரமான சிறு நிறுவனங்கள் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இந்த 8 வருஷமாக சொல்ல முடியாத கஷ்டங்கள், நஷ்டங்கள், பொருளாதார இழப்பு, நிறைய பெண்களுக்கு வாழ்வாதாரம், வேலை போயிருக்கு. ஸ்டெர்லைட் திறந்தால் இந்த தேசத்தோட பொருளாதாரம், காப்பர் இப்போ இறக்குமதி பண்ணியிருக்கோம், ஏற்றுமதி பண்ணியிருந்த காலம், அந்த பொற்காலம் வரணும். சல்ஃபரும் பாஸ்பரஸும் உரம் இன்றியமையாத பொருட்கள், காப்பர் மோட்டா இண்டஸ்ட்ரிக்கு இன்றியமையாத பொருட்கள். மத்திய அரசும் மாநில அரசாங்கமும் ஒத்துழைச்சு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு எல்லா விதமான நல்ல முடிவு எடுக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலை எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு நடக்க வேண்டும். நல்லது செய்யணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். உங்களை பணிவோடு கேட்டுக்கிறது என்னென்னா, அவையார் பழமொழி சொல்லியிருக்காங்க, நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவளை நல்லை வாழைய நிலனே. ஒரு மேடை காடாக்கலாம், காடை மேடாக்கலாம், பாலைவனத்தை சோலைவனமாக்கலாம், சோலைவனத்தை பாலைவனமாக்கலாம். சோலைவனமாக இருந்த தூத்துக்குடி இன்றைக்கி பாலைவனமாக இருக்குது. அதை சோலைவனமாக்கணும்.